அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சில்லி பிரெட் ஆம்லேட் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 எக் சேர்த்துக்கோங்க, ஆனியன் 1, டொமேட்டோ 2 டேபிள் ஸ்பூன், க்ரீன் சில்லி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணது, கொரியண்டர், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இது சில்லி பிரெட் ஆம்லேட்னால நம்ம நிறையாவே சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தோசை டவாவில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டரோ கீயோ எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம எக்கில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி நம்ம இப்போ காய வச்ச தோசை டவாவில் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் தயார் பண்ணிக்கோங்க. காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காக செஞ்சு சாப்பிட்றலாம். எக்ஸஸாக இருக்கிற அந்த ஆனியன் எல்லாத்தையும் இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. நம்ம டிப் பண்ணையில் இந்த மாதிரி நமக்கு வெங்காயம்னா ஒட்டாது, அதனால இந்த மாதிரி இருக்கிற எக்ஸஸாக உள்ள வெங்காயத்தை மேலாப்பில் வச்சுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். திருப்பி விட்டுடலாம். மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சில்லி பிரெட் ஆம்லேட் தயாராகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். வெறும் 5 மினிட்ஸில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் சில்லி ஆம்லேட் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.